படம் வந்து சூப்பராக இருந்தது. நம்ம சில வாட்டி மற்ற லாங்குவேஜ் படம்லாம் பார்த்துட்டு நம்ம தமிழில் இந்த மாதிரி ஒரு படம் வரணும் நம்ம ஏங்குவோம்ல, அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருந்தது. அண்ட் அர்ஜுன் வந்து அவர் வில்லனாக இருக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே அவர் எனக்கு தெரியும். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட்டு ஃபேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிப்பேன். ஸோ அவரை வந்து இந்த ஒரு ரூபத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சிவாத்மிகாவோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம் இப்போ. ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட் இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய மொமெண்ட்ஸ் கேரி பண்ணாங்க. அண்ட் காளி வெங்கட் சார், நான் அங்கேயும் அதான் சொன்னேன், அவர் ஹீரோ ஆஃப் த இயர் அவர் தான். மெட்ராஸ் மேட்லேருந்து எல்லா சின்ன ரோலாக இருந்தாலும் பெரிய ரோலாக இருந்தாலும் பயங்கரமாக கலக்கிட்டு போயிடுறாரு. இந்த படத்தில் அவருக்கு அவ்வளோவா ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இல்லைனா கூட பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த படம் நல்லா வரும். வெரி வெரி ஷுவர் பார்க்குறேன். ஓகே, ஸோ இதில் வந்து அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து சாமி ஆடுற மாதிரி ஒரு சீன்லாம் இருக்குது. ஆமாம், நாளைக்கு டாக் ஆஃப் த டவுனாக அதுவாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த போர்ஷன் எப்படி இருந்தது? நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க என்னோட அவர் ஆமாம் தெரியும், எப்படி இருந்தது? அவர் இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை சூப்பராக இருந்தது. பிகாஸ் யூஸ்வலாக அவர் வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணும்போது அவ்வளோ இந்த மாதிரி அந்த ஸ்கோப் இருக்குது அதில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இதில் வந்து எல்லா விதமான எமோஷன்ஸும் இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சீன்லாம் பயங்கரமாக ஒரு மாதிரி லெட் லூஸ் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக அது பேசக்கூடிய ஒரு சீனாக தான் இருக்கும். ஸோ உங்களோட படம் வந்து இப்போ போஸ்டர்ஸ்லாம் லான்ச் பண்ணிருக்கீங்க. ஆமாம். ஸோ அது எப்படி வந்திருக்கு? ஸோ அது என்ன என்ன கட்டத்தில் இருக்குது? ஸோ இன்றைக்கி தான் டீசர் லான்ச் பண்ணோம் ஆரோமலைன்னு ஒரு படத்துக்கு. ஸோ பாசிட்டிவான ரெஸ்பான்ஸாக இருக்குது, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி நாங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் ஷோ போடும்போது நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவீங்களே. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க. இன்னொரு உங்க கூட அந்த படத்தில் அஸ்ரத் கான் வேறு. ஆமாம், அர்ஷத் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணாரு? ஸோ படத்தில் எப்படி இருக்குது? அர்ஷத் எல்லாம் விளாக்ஸில் மட்டும் தான் பயங்கர இதுவாக இருப்பார், ஜாலியாக. படம்லாம் வந்து பயங்கர சீரியஸாக இருப்பார். ரொம்ப ஒரு எக்ஸாம் போகிற மாதிரி தான், ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் வாங்கி எதை மாற்றலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக இருப்பார். பட் அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே உங்களுக்கு ஒரு லாஃப்டர் ரைட்டாக இருக்கும் தியேட்டரில் கண்டிப்பாக.